ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் இலவச டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்க, ஒரு கடை நடத்துறீங்க அப்படின்னீங்க, உங்களோட கடையை லொக்கேஷன் இல்லை கடையை பற்றி கூகுள் மேப்பில் எப்படி நாங்கள் வந்து பதிகிறது ஆட் பண்ணுறது உங்களோட ப்ரொஃபைல் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. அது க்ரியேட் பண்ணி அது ஒரு கோட் தருவாங்க. அந்த கோட்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணணும். அதெல்லாம் எப்படி என்ன மாதிரி பண்ணுறேன்னா செட்டப்பாக நாங்கள் வந்து ஒரு 3-4 வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு. கூகுள் மை பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு அதில் என்ன பயன், அதே மாதிரி ஒரு கஸ்டமரை வந்து எப்படி நாங்கள் அந்த கூகுள் மை பிஸ்னஸை பாவிச்சு நாங்கள் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இந்த கூகுள் மை பிஸ்னஸ் இந்த கூகுள் மேப்பில் வந்து எங்களோட கடையை பதிகிறது அதில் அப்படியே சின்ன ஒரு இன்ட்ரோவாக தான் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பலன் எல்லாம் உங்களுக்கு விளங்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே இன்றைக்கு பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஷாப்புக்கோ இல்லை உங்களோட இண்டிவிஜுவல் பிஸ்னஸுக்கோ நீங்கள் ஒரு மேப்பில் ஒரு தனிப்பட்ட இடத்தை வந்து நீங்கள் பதிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். கூகுள் மை பிஸ்னஸ் என்ற ப்ரொஃபைலை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளக்கூடியா இருக்கும். இப்போ தான் எங்கள் சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா மறக்காம ஏசி தமிழ் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல விட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த கூகுள் மை பிஸ்னஸ் வந்து என்ன, அதில் என்ன பலன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எந்த கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறேன். இது எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லி தருவேன். இப்போ நான் எந்த கடையை நான் தேடி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று தந்துருப்பாங்க. பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். வியூ ஒன் மேப் பண்ணி நான் கிளிக் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த படிமுறையில் எல்லா செட்டப்பும் சொல்லி தருவேன். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் காட்டி தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கடையை வந்து செப்பரேட்டாக காட்டியிருக்காங்க. இப்போ அங்கே சன்வி சூப்பர் மார்க்கெட்னா அந்த லொக்கேஷன் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை ஸ்டார் வந்து, அதாவது எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணிக்கணும், அது எத்தனை ஸ்டார் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து இந்த மந்த்துக்குள்ளே இந்த இடத்த வந்து பார்த்துருக்காங்க அந்த இது வந்து காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா டிரெக்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் இதை போட்டுட்டு இந்த லொக்கேஷன் நீங்கள் உங்களோட இடத்துலேருந்து போகக்கூடியா இருக்கும். சேவ் பண்ணுற அக்கடம், நியர்பை அக்கடம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அது மாதிரி எங்களோட ஷாப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இதில் கொடுத்துருக்கோம். ஒரு ஆள் வந்து எங்களோட ஷாப்பில் வந்து டெலிவரி இருக்குது, பட் உள்ளே வந்து பிக்கப் பண்ணலாம், அந்த இதை ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் இதில் வந்து நாங்கள் வந்து பதிஞ்சிருக்கணும். அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த இதை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். அங்கே அட்ரஸ் போட்டிருக்கோம், ஓப்பன் க்ளோஸ் டைம் போட்டிருக்கோம், நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து கூகுள் மேப் வந்து என்னத்துக்கு தேவை அப்படின்னு பார்ப்போம். இப்போ கூகுள் மேப், இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறீங்க, உதாரணத்தோட ஒரு தெரியாத இடத்துல போய் நிற்கிறீங்க. நிற்க உங்களுக்கு வந்து ஒரு ஷாப் ஒன்று தேவைப்படுது, சூப்பர் மார்க்கெட் தேவைப்படுது, இல்லை வந்து உதாரணம் சொல்ல சூப்பர் மார்க்கெட், இல்லை ஏதாவது ஒன்று ஜிம், ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவைப்படுது. அந்த கடை உங்களுக்கு தெரியலை, அங்கே இருக்குன்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, கூகுள் மேப்பை தான் ஓப்பன் பண்ணி போட்டு அதில் வந்து இந்த சர்ச் ஆப்ஷனில் போய் உங்கள் சூப்பர் மார்க்கெட் தேவைன்னா சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு அடிப்பீங்க. சூப்பர் மார்க்கெட் அடித்தா உங்களோட அந்த லொக்கேஷன்லேருந்து கிட்ட என்னென்ன சூப்பர் மார்க்கெட் இருக்கோ அதெல்லாம் காட்டும். இப்போ வேறுங்க இதில் வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு அடிச்சுன்னா இந்த சன்வி சூப்பர் மார்க்கெட் காட்டும். அது மாதிரி இங்கே பக்கத்தில் என்னென்ன சூப்பர் மார்க்கெட் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டும். பாருங்க, அடிச்சு காட்டுறேன். இப்போ சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு அடிச்சிட்டேன். இப்போ சூப்பர் மார்க்கெட் அடிச்சோன்னு பாருங்க, இந்த லொக்கேஷன் இப்போ நான் நிற்கிற லொக்கேஷனில் என்னென்ன சூப்பர் மார்க்கெட் இருக்கோ அதெல்லாம் காட்டுது. இப்போ அங்கே மந்தியில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அடுத்த எங்களை சன்வி சூப்பர் மார்க்கெட், மற்ற கோஆப்ரேட்டிவ் சூப்பர் மார்க்கெட், மற்ற இங்கே நியூவே, இதெல்லாம் காட்டுது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளும். இப்போ நீங்கள் பக்கத்தில் நிற்கிற இடத்துல இந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்குது, இங்கே போனால் எல்லா சாமானும் வாங்கிக்கொள்ளலாம், இந்த இடத்துல ஜிம் இருக்குது, இங்கே போனால் ஜிம்முக்கு போகலாம். இப்போ தெரியாத இடத்துல நிற்க உங்களுக்கு வந்து கூகுள் மேப் தான் நிறைய விஷயங்கள் உதவுது. இப்போ லொக்கேஷனை போட்டு கூட நீங்கள் வந்து சன்விக்கு போகிறீங்க, எங்கே சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் லொக்கேஷன் இருக்குது, அந்த லொக்கேஷனை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட இடத்துல இருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு போகக்கூடிய வழியை வந்து காட்டும். அதை நீங்கள் பின்பற்றி எங்களை கடைக்கு வரலாம், கடையில் சாமான்களை வாங்கிக்கொள்ளலாம். இதே போல தான் நீங்கள் தெரியாத இடங்களில் போய் நிற்க பாவிக்கணும். இப்படி ஒரு இடத்துல வந்து நீங்கள் உங்களோட கடையோ இல்லை இண்டிவிஜுவல் பிஸ்னஸையோ நீங்கள் பதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, அது கிரியேட் பண்ணணும். அது கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த இடத்த வந்து பதிஞ்சு கொள்ள முடியும். அது சும்மா கிரியேட் பண்ணி விட்டால் பதிஞ்சு கொள்ள முடியாது. கிரியேட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருவாங்க. அந்த லெட்டரில் ஒரு 5 டிஜிட் நம்பர் வரும். அந்த நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது ஃபுல் வெரிஃபைட் ஆகி சரியான முறையில் பதிவிடும். அதுக்கு பிறகு தான் மற்றவர்களுக்கு உங்களை ஷாப் வந்து காட்டும். இந்த ஷாப் பண்ணி கிரியேட் பண்ணிட்டீங்க, சும்மா கிரியேட் பண்ணியாச்சு இந்த லொக்கேஷன் மட்டும்தான் பார்க்கலாமா அப்படின்னு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து உங்களோட ரிவ்யூ எழுதுவாங்க, நல்லது கெட்டது, உங்களோட கடையை பற்றி ரிவ்யூ போடுவாங்க, ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு கஸ்டமராக வந்து பார்க்க அதெல்லாம் பார்த்து இந்த கடையை நம்பலாமா, இந்த கடை எப்படி அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஃபோட்டோஸை பார்த்து இந்த கடை இப்படி தான் இருக்குது, நீங்கள் இங்கே போனால் இந்த சாமான் வாங்கலாம்ன்ற ஒரு ஐடியா வந்து அவருக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஓகேன்னு பட்சத்தில் மற்றவர் வந்து அந்த கடைக்கு வந்து வாங்குவார். இப்போ உங்களோட பிஸ்னஸ் வந்து ஈஸியான முறையில் ப்ரொமோட் ஆகிக்கொண்டே போகும். அப்போ அந்த பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு தான் இந்த கூகுள் மேப்பில் நான் வந்து பயிர்ப்பாங்க. நான் வந்து என் கடையில் ஃபோட்டோஸ் வந்து இவ்வளோ அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க இந்த கடையில் என்ன சாமான் இருக்குன்னு ஒரு கஸ்டமராக புதுசாக வரவை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்குது. அதே மாதிரி இந்த கடையில் சாமான் வாங்குறவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க
நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கும்போது ஃபீட்பேக்கை வந்து எங்களோட ரிவ்யூ ஆப்ஷனில் வந்து அவங்க ஃபோட்டோ வீடியோ இல்லை வந்து கொமெண்டாவோ வந்து தெரிவிப்பாங்க. அப்போ வந்து என்ன நடக்கும் பண்ணீங்க மற்றவங்களுக்கும் ஈஸியாக முறையில் இந்த கடையை நம்பலாமா என்ன மாதிரி அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் லிங்கில் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். இந்த கடைக்குள்ள வேற என்னென்ன போட்டிருக்கணும், இந்த கடை வந்து எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணி எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுறது, என்ன அட்ரஸ், டைம் எல்லாம் கிளிக் பண்ண மாட்டா பாருங்க, எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணி எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுது அந்த டைம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். இப்போ உங்கள் இடத்துல நிற்கிறீங்க, இந்த கடை திறந்திருக்கா இல்லைன்னு கூட பார்க்குறது கூட இந்த கூகுள் மேப்பை வந்து பாவிச்சு கொள்ளலாம். அப்போ இந்த கடை திறந்திருக்கு க்ளோஸ் பண்ணிங்கன்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். இதுக்கு தான் நான் கூகுள் மேப் வந்து பாவிக்கிறது. இதுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதுக்கு நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண வேண்டி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து ஈஸியான முறையில் ப்ரொமோட் ஆகிக்கொண்டே இருக்குது. கூகுள் மை பிஸ்னஸ் இந்த அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த மெசேஜ் ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட மேப்பில் பார்த்துட்டு அதிலே போய் நேராக உங்களோட வந்து அவர் வந்து செக் பண்ணிக்கொள்ளக்கூடியா இருக்கும். இதில் வந்து அவருக்கு மெசேஜ் ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணி நேரடியாக செக் பண்ணிக்கொள்ளக்கூடியா இருக்கும். அதுக்கு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் செக் பண்ணாருன்னா 24 ஹவர்ஸுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும், இல்லைன்னா உங்களோட அந்த மெசேஜ் ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட மெசேஜ் ஆப்ஷனும் இருக்கும். அதே மாதிரி இந்த கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் போய் உங்களோட இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் வந்து தேடி பார்த்துருக்காங்க, எத்தனை வந்திருக்காங்க, எத்தனை ஆக்டிவில் இருக்காங்க, இன்றைக்கு எத்தனை வந்தாங்க, இந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களோட அப்டேட்டை நீங்கள் தெரிவித்துக்கொள்ளலாம், போஸ்ட் போட்டுக்கொள்ளலாம். நிறைய விஷயங்களை இதில் வந்து அட் பண்ணிக்கொள்ளக்கூடியா இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்க, நீங்களே வந்து ஒரு சில இடங்களை அனுபவப்பட்டிருப்பீங்க, இடத்துல நிற்கிறீங்க, இடம் தெரியலன்றைக்கு இப்படி தேடி போயிருப்பீங்க. இப்போ இதுவே நீங்கள் இப்போ பிஸ்னஸ் செய்கிறீங்கன்றைக்கு உங்களுக்கு இந்த பிஸ்னஸை நீங்கள் கிரியேட் பண்ணி ஆகணும். கிரியேட் பண்ண வில்லைன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட சொப்பை வந்து காட்டாது. அதனால் நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் மற்ற வேலை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ் தான் என்ன அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் உங்களோட கடையை வந்து நீங்கள் இதில் பதிஞ்சா பிறகு உங்களோட கடை வந்து கூகுள் மேப்பில் வந்து ஷோ ஆகும். அதுக்குரிய செட்டப் தான் நான் வந்து அடுத்த படிமுறையில் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் முழு வீடியோவும் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். இப்போ தான் எங்கள் சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா மறக்காம ஏசி தமிழ் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் விடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். இலங்கையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சேனல் ஒன்று இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியலை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் நிறைய விஷயங்கள் தமிழ் மொழியில் அறிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know.